தமிழக முதல்வரை வரவேற்கும் விதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்கள் மழையில் விழுந்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பயத்துடன் ஓட்டிச் சென்றனர். கன்னியாகுமரியில் நடந்த திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு கண்ணாடி இணைப்பு பாலத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிச் செல்ல இருக்கும் முதல்வரை வரவேற்க திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் காவல் கிணறு வரை இருக்கும் புறவழிச்சாலையின் நடுவே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு திமுக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டன. அப்பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் நெடுஞ்சாலையில் நட்டப்பட்டிருந்த ஏராளமான கொடிக்கம்பங்கள் சாய்ந்தன. இவற்றில் பல கொடிக்கம்பங்கள் சாலையில் தொங்கியபடி கிடந்தன. இதனால் அந்த நெடுஞ்சாலை வழியாக பயணித்த வாகன ஓட்டிகள் மிகுந்த பயத்துடன் வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். 2019ஆம் ஆண்டு சென்னை பள்ளிக்கரணையில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெயபால் வீட்டு நிகழ்ச்சியில் வைத்திருந்த பேனர் விழுந்ததில் சுபஸ்ரீ என்ற இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கு அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக உட்பட பல கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. பின்னர் மக்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக திமுக நிகழ்ச்சிகளுக்கே பேனர்களை வைக்க வேண்டாம் என தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். அவரது பேச்சையும் மீறி நெடுஞ்சாலையின் நடுவே வைக்கப்பட்ட திமுக கொடிக்கம்பங்கள் சாய்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.